ஏசப்பா தேடுறார். ஒண்ணு 2 காரியத்தை தேடுறார். ஒண்ணு, அவனுக்குள்ள கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவனை கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லது அவனை கொண்டு உலகத்தை விடுதலையாக்க விரும்புகிறார். விடுதலையாக்க விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? திரும்பவும் சொல்ற, எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் வந்துருச்சா? இல்ல இல்ல. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ கடந்த நாட்களில் ஒரு சகோதரன்ட்ட ஃபோன் பண்ணுறாங்க, என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இவ்வளோ காரியம் இருக்கு, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் எதுக்குள்ள இருக்கிறா? இருளுக்குள்ள இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன இருக்கிறான்? இருளுக்குள்ள. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரே. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். என்ன செய்யறாராமா? வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். அதனால்தான் ஏசாயா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என்ன செய்தாமா? வெளியரங்கமாகுது. 2 காரியத்தை சொல்றமா, திரும்ப முடிக்க போறேன். 2 காரியத்தை உறுதியா சொல்றேன். ஒண்ணு, நீங்க கேட்கணும், வாழ்க்கை இனி நீ சொல்லணுமா? நீ சொல்லணும், இருளே வெளியேறு, ஏசப்பா எனக்குள்ள வந்துட்டார். ஏசப்பா எனக்குள் வெளிச்சம் உதித்தது. சொல்லுங்க, எனக்குள்ள என்ன உதித்தது? வெளிச்சம். நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள வெளிச்சம் வந்தா சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இதெல்லாம் ஆசீர்வாதங்களே கர்த்தர் தருகிறார். வெளிச்சம் பிள்ளையாய் நாம் இருப்போம் என்றால் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் என் மேல வருகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை நன்மைகளும் என் மேல வருது. எப்ப தெரியுமா? நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுகிற பொழுது. 2 காரியத்தோட தீர்மானத்தோட போங்க. ஒன்று, நான் வெளிச்சமாகணும். சொல்லுங்க, நான் வெளிச்சமாகணும். 2வது, இந்த உலகத்தை நான் வெளிச்சமாக்க வேண்டும். சொல்லுமா, நீதான் வெளிச்சமாக்கணும், நீதான் வெளிச்சமாக்கணும். நீ நடக்கிற பொழுது, நீ நிற்கிற பொழுது, நீ பார்க்கிற பொழுது உலகம் வெளிச்சமாகணும். பேதுரு நடந்து போக வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமானாங்க. காரணம் தெரியுமா? வியாதியின் இருளில் இருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார்.